குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி மிகப்பெரிய வீழ்ச்சி காணப்போகுதா அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு வீடியோ தயவுசெய்து கொஞ்சம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 10 to 15 minutes டைம் எடுக்கும். பட் இதில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அல்லது கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கண்டிப்பாக அட்டாச் ஆகும். அந்த பாயிண்ட் வச்சுட்டு அவங்க அந்த வாரம் பூரா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ட்ரேடிங் லைஃப்பில் தான் ட்ரேடிங்கில் நல்லா ஏர்ன் பண்ணணும், ட்ரேடிங்கில் நல்லா இது பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து என் வீடியோ இல்லை, எந்த ஒரு வீடியோவும் கொஞ்சம் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கிளிக் ஆகி கண்டிப்பாக நாமளும் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக நாமளும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிஃப்டியோட போன வார ரேஞ்ச் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு டெய்லி ஆவரேஜ், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு டெய்லி ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ். ஒரு வீக்லி ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி 600 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கணும். இது லாஸ்ட் வீக்கோட லோ ஹை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் நான் கால் 329 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அதாவது 600 பாயிண்ட் மூவ் ஆக வேண்டிய இடத்துல 329 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. அப்ப இந்த டைம்ல, அதாவது இந்த மாதிரி டைம்ல நாம ஆப்ஷன் பையரா ட்ரேடு எடுத்து சக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும் என்ன அப்படின்னு யோசிங்க. அப்ப மார்க்கெட் ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நிஃப்டியோட இந்த வீக் கான்ட்ராக்ட், அதாவது மண்டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா, இதான் மண்டே ஓப்பன் கண்டு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அதாவது நியர்பை 24,000ல ஓப்பன். ஃப்ரைடே க்ளோசிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் 24,000, நியர்பை 24,000 அந்த ரேஞ்சிலேயே முடிச்சுட்டாங்க. மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே முடிச்சாங்க. 24,000ல ஓப்பன் ஆகி 24,000ல க்ளோஸ் பண்ணியாச்சு மார்க்கெட். இன்பிட்வீன்ல 1 வீக் ட்ராவல் பண்ணியாச்சு. அதாவது மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டும் இல்லை, டவுன் மூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த நம்மளுக்கு அந்த ஒரு நியூஸ்க்காக இன்வெஸ்டர்ஸ் வெயிட்டிங். என்ன நியூஸ் பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா அப்படிங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நெகட்டிவா வந்தா இந்த மார்க்கெட் இந்த வீக்லி லோவை பிரேக் பண்ணா நல்லா ஃபால் ஆகும். ஒருவேளை பாசிட்டிவ் வந்தா இந்த வீக்லி ஹையை தான்னா அடுத்த ரேஞ்சுக்கு போகும். இந்த அடுத்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஓஏஎஃப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓஏ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்எஸ்சி டேட்டா இருக்கிற ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயின்ல இங்க பாருங்க, 24,000ல 1,39,391 கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த பாருங்க 1,45,104 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஈக்குவலா இருந்தா சைடுவேஸா மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கும். அதை தான் ஃப்ரைடே நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஃப்ரைடே கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஒரு ரேஞ்சில் மட்டும்தான் இருந்தது. 2 பக்கமும் அணை கட்டிட்டாங்க. அந்த அணையை தாண்டினாதான் அடுத்த லெவலுக்கு தண்ணி போகும். அது போக விட மாட்டேங்கிறாங்க. 2வது புட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, 24,200ல ஹெவியா கான்ட்ராக்ட் இது பண்ணி வச்சிருக்காங்க. 24,300ல பாருங்க நல்ல கான்ட்ராக்ட் இருக்கு. இங்க பாருங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க.
கான்ட்ராக்ட், அதாவது புட் செல்லர்ஸ் எல்லாமே கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி வெளியே போறாங்க. இந்த பக்கம் பாருங்க எல்லாமே பில்ட் ஆகுறாங்க, அதாவது கால் செல்லர்ஸ் பூராமே பில்ட் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மார்க்கெட் இந்த அதாவது 24,200 300 இதை தாண்டணும் அப்படின்னா அந்த 24,200 தாண்டினா தான் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. இதை விட்டா அடுத்த ஹை கான்ட்ராக்ட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க 1,50,000 55,000 அதாவது 24,500 இருக்கு. அப்ப மார்க்கெட் இந்த வீக்லி ஹையை தானதான் அந்த 24,500 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்பிட்வீன்ல 300 200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 400 பெருசா இல்லை, திருப்பி 300 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 500 தான் ரீச் ஆகும் அப்படின்னு அதாவது டேட்டா பிரகாரம் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஆப்ஷன் பையர், நம்ம ஆப்ஷன் செல்லர் கிடையாது. நிறைய விஷயங்கள் பார்க்கணும், நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும், அதை வச்சு தான் நம்ம ஒரு நல்ல ட்ரேடு எடுக்க முடியும். ஓகே, இதுவே புட் சைடில் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க எங்க அதிகமான கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க 24,700 அதாவது 24,500 தான் இந்த பக்கம் புட் சைட்ல நல்ல கான்ட்ராக்ட் இருக்கு. 24,500 இந்த பாத்தீங்கன்னா 24,700 இந்த இதை பாத்தீங்கன்னா 23,900 800 ஒரு சின்ன கான்ட்ராக்ட் தான். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அப்ப மார்க்கெட் கால் சைடில் அதிகமான ஓஏ இருக்கு, புட் சைடில் கம்மியான ஓஏ இருக்கு. ஆனால் ஒரு சினாரியோ என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு சினாரியோ நம்ம வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் சைடில் இப்போ ஒரு சுமாரா மார்க்கெட் கால் சைடில் ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். புட் சைடில் ஒரு 75,000 கான்ட்ராக்ட் தான் இருக்கு அப்படின்னா நாம என்ன திங்க் பண்ணுவோம், மார்க்கெட் வந்து 2 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து கால் சைடில் இருக்கு, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 75,000 கான்ட்ராக்ட் தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் புட் சைடு தான், கால் ரைட்டர்ஸ் பிரகாரம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் வரும்னு நினைப்போம். ஆனால் எப்பயுமே ப்ராபபிலிட்டி நம்ம வச்சு தான் பேசணும். என்னைக்குமே அதாவது 90 பேர் யோசிக்கிறது நடக்குமா, 10 பேர் யோசிக்கிறது நடக்குமான்னு ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா இந்த 10 பேர் யோசிக்கிறது தான் நடக்கும். 10 பேர் என்ன யோசிப்பாங்க, இந்த 2 லட்சம் கான்ட்ராக்டை வந்து நாம டேக் ஓவர் பண்ணிட்டோம்னா இந்த 75,000 பேர்த்துக்கு, இப்போ 75,000 கான்ட்ராக்ட் இருக்கு, 75,000 கான்ட்ராக்டுக்கு அப்படியே 75,000 கான்ட்ராக்ட் ப்ராஃபிட்டா கொடுத்தா கூட 100% ப்ராஃபிட்டா கொடுத்தா கூட 1.5 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ப்ராஃபிட்ல முடிச்சு போயிடும். ஆனா இந்தாண்ட அவங்க 1.25 லட்சம் கான்ட்ராக்டை வந்து ப்ராஃபிட்டா எடுத்துக்குவாங்க. அப்படிதான் எப்பயுமே இன்ஸ்டிடியூஷனல் யோசிப்பாங்க. ஒரு பக்கமா டைரக்ஷன் வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு திடீர்னு திருப்பிடுவாங்க. அதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் இந்த லெவல்ஸ், அதாவது வீக்லி லோ 23,882 இல்ல 24,210 எதை கிராஸ் பண்ணதும் இந்த இடம், அதாவது இந்த 23,882 24,210 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,210 வந்து கால் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகிற இடம். அதே வந்து 23,882 புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகிற இடம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து, இப்போ நான் லாஸ்ட் வீக் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக், அதாவது லாஸ்ட் வீக் 11ஆம் தேதி லோல இருந்து 23,101 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீக் எந்தப்ப 1,100 பாயிண்ட், அதாவது போன வாரம் 11ஆம் தேதியில இருந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்ப புட் செல்லர்ஸ் இப்ப நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப கால் செல்லர்ஸ் ஒருவேளை இந்த 23,882 டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் திருப்பி கண்டிப்பா புட் செல்லர்ஸ் பேனிக், அதாவது பயந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட்
மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு நல்ல ஃபால் ஆகும். இதுதான் கால் செல்லர்ஸும் பேனிக் ஆகுறதும் புட் செல்லர்ஸும் பேனிக் ஆகிற பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் திருப்பியும் அதே தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நாம ஒரு சின்னதாக ஒரு இது வச்சுக்கலாம். அதாவது மார்க்கெட்டோட வீக்லி ஹையும் வீக்லி லோவையும் டிவைடட் பை 2 போட்டு ஒரு மிட் பாயிண்ட் ரெடி பண்ணிடலாம். அதாவது 24,210 மைனஸ் 23,882 அப்ப 328 பாயிண்ட். 24,210ல 23,882 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ். 23,882 இல்லையே, சாரி தப்பு போட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா சொல்லிட்டேன். 24,210 23,882 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா 24,046ங்கிற லெவல் வருது மிட் பாயிண்ட். அதாவது இதுதான் நம்மளுக்கு இந்த வாரத்தோட மிட் பாயிண்ட் 24,046 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ இந்த லாஸ்ட் வீக்கோட மிட் பாயிண்ட். இதை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிங்க. ஏன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அபோவ் இருக்கிற வரைக்கும் கால் சைடும், மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வரைக்கும் புட் சைடுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்னுடைய ஐடியா பிரகாரம். இது வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய நாலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக இது பண்ணணும் இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் வீக் பாருங்க, இது வந்து லாஸ்ட் வீக்கோட மூமெண்டம் லாஸ்ட் வீக்ல எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டா 600 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கா. அதுவும் அந்த லாஸ்ட் டேட் 12ஆம் தேதி மூவ் ஆகி அந்த 600 ரீச் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி அந்த எப்பவுமே இப்படிதான் நடக்கும். அதாவது ஒரு வீக்குக்கு ஆவரேஜா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பாயிண்ட் 550 பாயிண்ட்டுக்கு மேலதான் இருக்கும். ஆனா இந்த வீக் அதாவது இந்த ஜஸ்ட் 15th நம்ம 19th வரைக்கும் நடந்த வீக்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 329 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் 329 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. அப்ப கம்மிங் வீக்ல ஒரு மிகப்பெரிய மூவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சை தாண்டாத வரைக்கும் மூவ்ங்கிறது இருக்க வாய்ப்பு கம்மி. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தா திருப்பியும் இந்த வீக்கும் இதே அளவுக்கு தான் மார்க்கெட் இருக்கும். நாம அப்ப சேஃபா ட்ரேட் பண்ணணும். அதிகமான பாயிண்ட்டுக்கு கேப்சர் பண்ண நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்படி கேப்சர் பண்ணிட்டு வெளியே வர பழகணும். அதிகமான பாயிண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பிரேக்கப் பிரேக் டவுன் நடந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அதிகமான பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லி டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை இந்த வீக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெவல்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம். இனிமேல் வீக்லி இந்த மாதிரி ஒரு அப்டேட் தரலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.